சில வாரங்களாகவே அசுர வேகத்தை அடைந்த தங்கம் வெள்ளி விலை கடந்த 2 நாட்களா சரிவு சந்தித்து வருவதற்கான காரணங்கள் என்ன? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விலை என்ற போக்குல தங்கம் விலை இருந்துட்டு வருது. கடந்த சில நாட்களாகவே தங்கம் விலை உயர்ந்த வண்ணமே காணப்பட்டது. இதுவரைக்கும் இல்லாத வகையில வரலாற்றுல புதிய உச்சத்தை தங்கம் விற்பனையானதுனால பொதுமக்கள் ரொம்பவே அவதிக்குள்ளானாங்க. பொதுவாவே மக்களுடைய மனதுல தங்கம் மற்றும் வெள்ளி அப்படின்றது ஒரு முதலீட்டு ஆதாயமா கருதப்படும். இந்த நிலையில தான் தங்கம் விலை உயர்ந்தாலும் மக்கள் முதலீடு செய்யும் வழக்கத்தை மாற்றவே இல்லை. ஆனா இதுல பாதிப்புக்கு உள்ளானது என்னவோ ஒரு சில மக்கள் மட்டும்தான். இப்படி தொடர்ந்து உச்சத்துல இருந்த தங்கம் விலை நேற்று குறைய ஆரம்பிச்சது. நேற்று ஒரே நாள்ல மட்டும் சவரனுக்கு ரூபாய் 3680 அதிரடியா குறைஞ்சது. இதனால ஒரு சவரன் தங்கம் விலை ரூபாய் 92,320க்கு விற்பனை செய்யப்பட்டது. இதை தொடர்ந்து தங்கம் வாங்க நினைப்பவர் இன்னும் விலை குறைஞ்சா நல்லாவே இருக்கும்ல அப்படின்ற மனநிலைக்கும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று குறைய தொடங்கிய நிலையில இன்றும் தங்கம் விலை குறைஞ்சிருக்கு. அதன்படி இன்று காலை நிலவரப்படி தங்கம் கிராமுக்கு 40 ரூபாய் குறைந்து 1 கிராம் தங்கம் ரூபாய் 11,500க்கும், சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 1 சவரன் ரூபாய் 92,000க்கும் விற்பனை செய்யப்பட்டது. அதே போலதான் வெள்ளி விலையும் குறைஞ்சிருக்கு. கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி ரூபாய் 174க்கும், கிலோவுக்கு 1000 ரூபாய் குறைந்து பார் வெள்ளி 1,74,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இப்படி தங்கம் வெள்ளி விலையில திடீர் குறைவுக்கான காரணம் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு சொல்லப்படுது. எப்போதுமே தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் சர்வதேச பொருளாதார சூழ்நிலைகள், அமெரிக்க டாலரோட மதிப்பு, ரூபாயோட மதிப்புல ஏற்படுற ஏற்றத்தாழ்வு இதனுடைய அடிப்படையில தான் தீர்மானிக்கப்படும். கடந்த 6 மாதங்கள்ல தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள்ல ஏற்பட்ட கடுமையான விலை உயர்வால முதலீட்டாளர்கள் கலக்கம் அடைஞ்சிருக்காங்க. இதை தொடர்ந்து சமீபத்திய உயர்வை முதலீட்டாளர்கள் பயன்படுத்திக் கொள்வதால தான் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டிலுமே லாபம் அதிகரிச்சது. மேலும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடந்த சில மாதங்களாகவே வர்த்தக ஒப்பந்தத்துல பல மாற்றங்களை ஏற்படுத்தியதுனால சீனா ரஷ்யா கூட வர்த்தகத்துல சமரசம் இல்ல. தற்போது சீனாவுக்கு விதிக்கப்படுற அதிக வரிகள் குறித்து சமாதானமான நிலைப்பாட்டை எடுத்திருக்கு. மேலும் உலகளாவிய பதட்டத்தை குறைத்ததாகவும் அதுவே இந்த விலை சரிவுக்கு காரணமா இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இது தங்கத்தோட பாதுகாப்பான புகலிடத்தை குறைச்சிருக்கு. அதே நேரத்துல அமெரிக்க அரசாங்க முடக்கம் மற்றும் வலுவான டாலர் மதிப்பு ஆகியவற்றிற்கு தீர்வு காணும் விதமாக விலை மதிப்பற்ற உலோகங்களுக்கான தேவையை மேலும் பலவீனப்படுத்தியிருக்கான். ஆனா இந்த விலை சரிவு காரணமா தங்க சந்தை முழுமையா கீழே போயிடுச்சா அப்படின்னு கேட்டா அதுதான் பொருள் கிடையாது. அதாவது 10 கிராமுக்கு சுமார் 2,10,000 வரைக்கும் செல்லும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில தற்போது குறைந்திருந்தாலும் இது நிரந்தரம் அல்லன்னு சொல்லப்படுது. அதே 10 கிராமுக்கு ரூபாய் 1,25,000 முதல் 1,27,000 வரைக்கும் நகரக்கூடும் அப்படின்னு SS வெல் ஸ்ட்ரீட் நிறுவனர் ஒருவர் தெரிவிச்சிருந்தாங்க. அதே போல வெள்ளி விலை 1 கிலோவுக்கு ரூபாய் 1,45,000 முதல் ரூபாய் 1,67,000 வரைக்கும் உயரலாம் அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம உலகளாவிய டாலர் பின்வாங்கும் போக்கு, மத்திய வங்கிகளோட தங்கம் சேர்த்தல், வெள்ளி உற்பத்தியில காணப்படுற பற்றாக்குறை மற்றும் குறைந்த வட்டி விகித சூழல் இது எல்லாமே இன்னும் தங்கத்துக்கு ஆதரவா தான் இருக்கு. இவற்றுல ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டது அப்படின்னா மீண்டும் தங்கம் வெள்ளி விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம்தான்.